கேபர் வாசுகி ஓவர் ரேட்டடா? நம்ம பிளிப் சர்வ்ஸோட ஒரு பாட்காஸ்ட்டில் தான் நான் வந்து முதல்ல கேபர் வாசுகி அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் சர்வ்ஸ் பேசுனதெல்லாம் கேட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு அவரோட சாங்ஸ் கேட்கலான்னு நான் போய் கேட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த ஜானரில் பாட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ முறையாக வந்து இது ஒரு புது ஜானர், வெறும் லிரிக்ஸு, டீப் மீனிங் லிரிக்ஸை வச்சு பாட்டு பண்ணுறாங்க. பெரிய மியூசிக் இல்லை, பட் ஆனால் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப இது வரைக்கும் நம்ம கேட்காத மாதிரி ஒரு ஜானரில் இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 1-2 பாட்டு கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கேட்க என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் நல்லா இருக்கு. ஒரு பாட்டு வழியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் மியூசிக் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா பாட்டுலேயும் ஒரே மாதிரி மேலே போகுது, ஒரே மாதிரி கீழே வருது, ஒரே பேட்டர்னில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் அப்புறம் அவரோட கான்சர்ட்ஸ்லலாம் பார்க்கும்போது, அவர் மேலே நின்று பாடும்போது கீழே எல்லாரும் நின்று பாடுறதெல்லாம் பார்த்து, என்ன இது ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுறாங்களோ கேபர் வாசுகியை. அப்புறம் வந்து கேபர் வாசுகி ஓவர் ரேட்டடா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி அப்படியே போச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து அன்டில் ஃபிராங்கி பாணி அப்படின்னு ஒரு சாங்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் அந்த பாட்டை கேட்டுட்டு, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேபர், நீங்கள் வந்து ஓவர் ரேட்டட் இல்லை, ஐம் வெரி சாரி, யூஆர் வெரி அண்டர் ரேட்டட். இன்னும் நிறைய பண்ணுங்கள். நீங்கள் வெறும் லிரிக்ஸாக எழுதுங்க, இல்லை பாட்டாக பண்ணுங்கள், இல்லை கவிதை மாதிரி எழுதுங்க, இல்லை வெறும் பேசுகிற மாதிரியே எழுதுங்க. பட் கீப் டூயிங் இட். தேங்க்யூ. நிலா நான் தேடி பார்க்கிறேன் தெரியலையே நிலா.